அணைய அருளின் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பின் அணைய அருளில் வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். ஏற்றம் காண இறைவன் அழைக்கின்றார். ஆலயம் பாருங்கள், அன்பின் தேவன் பாருங்கள். எழுச்சி வாழ்வை பிறரில் விதைக்க அவரை விளைகின்றார். ஆலயம் பாருங்கள், அன்பின் தேவன் பாருங்கள். எழுகின்ற மனிதமும் அழுகின்ற இதயமும் ஆலயம் பாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். ஆலயம் பாருங்கள், அன்பு தேவன் பாருங்கள். பாருங்கள் கூடுங்கள், அன்பின் அணைய அருளில் வளர சேருங்கள். வாருங்கள் கூடுங்கள், அன்பின் அணைய அருளில் வளர சேருங்கள். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். இறைவனாட்சி மண்ணில் மலர இதயம் மகிழ்ந்து பகிர்ந்து வாழ ஆயனாய் அன்பனாய் நம்மை அழைக்கின்றார். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, மூவர் இறைவனின் பெயராலும் அன்னை வேளாங்கண்ணி தாயின் பெயராலும் இன்று இந்த திருப்பலியிலே கலந்து கொள்கின்ற அனைத்து அருட்தந்தையர்களோடு நானும் இணைந்து எங்களது இனிமையான காலை வணக்கத்தை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் அனைத்துலகுக்கும் அரசர் என்ற விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த நல்ல நாளிலே இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்க உங்களை மீண்டும் ஒரு முறை அன்போடு இந்த திருப்பலிக்கு அழைக்கின்றோம். அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a very special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health, Velanganni, who are watching the same. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைத்துக்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற பெருவிழாவை இன்று மகிழ்வோடு கொண்டாடுகிறோம். நம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இறைவனது அரசு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிரந்தரமாக நீடித்து இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். அவர் தேவையில்லை, நானாகவே பார்த்து கொள்வேன், எனக்கு எல்லாம் தெரியும் என்று ஒருவேளை நாம் வாழ்ந்திருந்தால் அதற்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டி அவரே அனைத்திற்கும் அரசர் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும் என்று சிறிது நேரம் ஜெபிப்போம். நம் குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் மன்னித்து நம் அனைவரையும் முடிவில்லாத நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க நீர் திருவுளமானீர். அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்புக்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் இவ்வாறு நாங்கள் அவரை அரசரென்று ஏற்றும் மகிழ்வோடும் மனநிறைவோடும் வாழ அருள் புரிவீராக.
உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 93 பல்லவி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சியை அணிந்துள்ளார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் வல்லமையை கட்சியாக கொண்டுள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். பூவுலகை அவர் நிலைப்படுத்தினார், அது அசைவுறாது. உமது அரியணை தொடக்கத்திலிருந்தே நிலை பெற்றுள்ளது. நீ தொன்று தொட்டே நிலை துள்ளி. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், ஆட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சியுரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையும் ஆனவருக்கு ஊழியும் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே மாட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமேன். இதோ
அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமேன். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக. வரவிருக்கும் நம் தந்தை தாவீதின் அரசு போற்ற பெருக. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய திரு நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா, அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கின்றீரா என்று கேட்டார். அப்பொழுது பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தாரும் தலைமை குருக்களும் உன்னை என்னிடம் ஒப்புவித்தார்களே, என்ன செய்தாய் என்று கேட்டான். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவாறு என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறீர். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்க அருமையான அன்னையின் பக்தர்களே, ஆண்டின் இறுதி வாரத்திலே நாம் இருக்கிறோம். கிறிஸ்து அரசர் பெருவிழாவை மகிழ்வோடு நாம் கொண்டாடுகின்றோம். கிறிஸ்து அரசருடைய இந்த விழாவிலே ஒரு சில வார்த்தைகள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இருவர் உரையாடலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒன்று பிலாத்து, மற்றொன்று இயேசு. பிலாத்து யார்? நாம் பிலாத்துவை பற்றி பெரும்பாலும் இயேசுனுடைய பாடுகளில் பார்க்கிறோம். ஆனால் லூக்கா பிலாத்துவை பற்றி ஒரு சிறிய குறிப்பை தன்னுடைய நற்செய்தியிலே விட்டிருக்கிறார். லூக்கா நற்செய்தி 13:1 நாம் இவ்வாறு படிக்கிறோம். சிலர் இயேசுவிடம் வந்து, பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்ற செய்தியை அறிவித்தனர். ஆகவே பிலாத்து பலி செலுத்தி கொண்டிருந்த கலிலேயர்கள், அந்த ஒரு இடம்தான் மாற்றம், சமாரியர்கள். ஆகவே பிலாத்து அவர்களை கொன்றான் என்ற ஒரு செய்தி நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி காற்று வாக்கிலே வந்த செய்தி அல்ல. இது ரோமை அரசர்கள் குறிப்பேடு புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு வரலாற்று உண்மை. அவன் யார் என்பதை சற்று சொல்லுகிறேன். பிறகு அவனுடைய அரசு எப்படி இருந்தது என்பதை பார்த்து, இயேசுனுடைய அரசு அது நம் இல்லங்களில் உள்ளங்களில் வர வேண்டும் என்று வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். பிலாத்துவுக்கு எப்பொழுதுமே யூதர்கள் மீது ஒரு சந்தேகம், ஐயக்கண் இருந்தது. ஏனென்றால் அவன் எங்கெல்லாம் ஆளுநனாக இருந்தானோ அங்கெல்லாம் அரசனை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அங்கு அவன் இருந்த இடங்களிலெல்லாம் அரச வழிபாட்டை, எம்பரர் வர்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஒன்றை கட்டாயப்படுத்தி வந்தான். யாராக இருந்தாலும் எம்பரர் சீசர் அவரை வழிபட வேண்டும், அவர் ஒரு தெய்வம் என்று சொல்லி கொண்டிருந்தான். இது கண்டிப்பாக யூதர்களுக்கு பிடிக்காத ஒன்று, தேவையில்லாத ஒன்று. ஆண்டவரை தவிர வேறு யாருக்கும் அஞ்சுவதில்லை என்பது அவர்களது கோட்பாடு. ஆகவே எங்கெல்லாம் யூதர்கள் இருந்தார்களோ அங்கெல்லாம் இவனுக்கு தொல்லை இருந்து கொண்டே இருந்தது. அவர்கள் ஏதாவது செய்து கொண்டே இருந்தார்கள். ஆகவே யூதர்களுக்கும் பிலாத்துவுக்கும் 7ஆம் பொருத்தம் என்று கூட சொல்லலாம். ஆகவே எப்பொழுதும் அவன் யூதர்கள் இருக்கின்ற இடத்துல பதட்டமோடு இருந்தான். வன்முறையை கட்டவிழ்த்து விடுவான். பதவி வெறியினுக்காக, சீசருக்காக அவரது அன்பை பெற வேண்டும், மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு சிறிதும் அஞ்சாதவர். உண்மை என்றால் என்ன என்பதே அவருடைய வாழ்வில் இல்லை. இப்படிப்பட்டவர்தான் பிலாத்து. இது வரலாற்று உண்மை என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பிலாத்து தான் இப்பொழுது இயேசுவிடம் வந்து, நீ யூதர்களின் அரசனோ என்று கேட்கிறான். ஆகவே இயேசு வழக்கம் போல அவனுக்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை. அவர் எதிர்மறையாகவும் நேர்மறையாகவும் தன்னுடைய பதிலை சொல்லுகிறார். அதில்தான் அவர் யார், அவரது அரசு என்ன, எப்படி வாழுகிறார், நீங்களும் நானும் எப்படி அதை அடிக்கோடாக கொண்டு வாழ வேண்டும் என்பதை அவர் சொல்லுகிறார். எதிர்மறையாக அவர் இவ்வாறு அவனுக்கு பதிலளிக்கிறார். எனது ஆட்சி அல்லது எது எனது ஆட்சி இல்லை என்பதை அவர் முதலில் தெளிவுபடுத்துகிறார். எனது ஆட்சி உலக ஆட்சி போல் அல்ல. இந்த உலக ஆட்சி எப்படி இருக்கிறது? எடுத்துக்காட்டாக என்னுடைய ஆட்சி இந்த உலகத்தை போல் இல்லை என்பதை மத்தேயு எழுதிய நற்செய்தி 20வது அதிகாரம் 25 28 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஜெபதேயுவின் மக்கள் சார்பில் வேண்டுகோள். வலதுபுறம் ஒருவரும் இடதுபுறம் ஒருவரும் உட்கார வேண்டும் என்று கேட்ட பொழுது அவர்களுக்கு சொல்லுகின்ற பதில், இயேசு அவர்களை வரவழைத்து, ஜெபதேயின் மக்களையும் சீடர்களையும் வரவழைத்து, பிற இனத்தவரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள். உயர்குடி மக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகிறார்கள். இதை நீங்கள் அறிவீர்கள்.
உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. ஆகவே இது அந்த அரசு போல் அல்ல. எப்படி இருக்க வேண்டும்? உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்களுக்கு தொண்டராய் இருக்கட்டும். உங்களுக்கு முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். ஆகவே மாற்றி போடுகிறார். உலகத்தின் இவருடைய அரசையும் மாற்றி சொல்லுகிறார். இவ்வாறே மானிட மகன் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொண்டு ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்பு ஈடாக தன் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார். ஆகவே இழக்க வேண்டும், பெருக்க வேண்டும் என்பதல்ல இந்த அரசு. எல்லாவற்றையும் இறைவனுக்காக, நல்ல விழுமியங்களுக்காக இழக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதே போன்று பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்பது இந்த அரசு. ஆனால் உனக்கு எதிராக குற்றம் செய்பவரை மறக்க வேண்டும் என்பது ஆண்டவர் சொல்வது. அதோடு அல்ல, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்வது என்னுடைய அரசு. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் போட்டு பாருங்கள். இப்படிப்பட்ட இந்த விழுமியங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள். இயேசு சொல்லுவது அது. மற்றும் தாராள முழத்தோடு மன்னிக்க வேண்டும் என்பது இறைவனுடைய அரசு. இங்கு இருக்கின்ற அரசு அப்படி அல்ல. ஆகவே இறுதியிலே அவர் உயிர் விடுவதற்கு முன்பாக லூக்கா எழுதிய நற்செய்தி 23:34 தந்தையே, இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லுகின்ற தாராள குணம் உள்ளது இறை அரசு, இயேசுவின் அரசு. ஆக பல விழுமியங்களை உள்வாங்கியது இவரது அரசு. வன்முறையை அறவே அகற்றிய அரசு. வன்முறை என்பது கூடவே கூடாது. அது எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி, இல்லமாக இருக்கட்டும், பொது நிறுவனங்களாக இருக்கட்டும், நாடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எங்கு இருந்தாலும் வன்முறை என்பதற்கு வேலையே இல்லை என்பது அவருடைய அரசு. இப்பொழுது எங்கு பார்த்தாலும் ஆசிரியர்களை மாணவர்கள் குத்துவதும், தெருக்களிலே அடாவடித்தனமாக சண்டைகள் நடைபெறுவதும் நாம் மிக சாதாரணமாக பார்க்கிறோம். வன்முறை, சகிப்புத்தன்மை இல்லாததையும் தனி மனித ஒழுக்கம் இல்லாததையும் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆகவே இந்த வன்முறை எல்லா விதத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று என்பதை அவர் மிக தெளிவாக, இயேசுவை கைது செய்த பொழுது அங்கே ஒரு சிறிய கைகலப்பு நடந்தது. ஆகவே அந்த கைகலப்பில் பேதுரு வாளை எடுத்து மால்குஸ் என்பவனுடைய காதை வெட்டினார். உடனே இயேசு கிறிஸ்து, உன் வாளை உரையில் போடு, வாள் எடுத்தவன் வாளால் மடிவான் என்று அப்பொழுதே அந்த நேரத்திலேயே அவர் இந்த வன்முறையை ஒழித்தவர். வன்முறைக்கு வேலையே இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு அருமையான அரசு ஆண்டவர் சொல்லுகின்ற அரசு. இந்த வன்முறை நம் குடும்பங்களில் இருக்கிறதா, நாம் இருக்கின்ற நம்முடைய தெருக்களிலே இருக்கிறதா என்று சற்று யோசித்து பாருங்கள். இந்த வன்முறை, கோபம், ஆத்திரம், ஈகோ தான் நம்மை அழிக்கிறது என்பதை ஆண்டவர் அங்கேயே சொல்லுகிறார். நீ எனக்காக செய்தாலும் இது தேவையில்லை, நீ எனக்காக அவனை வெட்டுகிறாய் என்பது உண்மை என்றாலும் எனக்கு அது வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு அருமையான அரசு. இந்த உலகத்தை போன்ற அரசு அல்ல எனது என்று மறைமுகமாக சொல்லுகிறார். சமுதாய ஒற்றுமையை சேர்க்கின்ற அரசு அவருடைய அரசு. ஆகவே வரி தண்டுபவரான மத்தேயுவையும் தீவிரவாதியான சீமோனையும் தன்னுள்ளே வைத்துக் கொண்டிருந்த சீடர்களில் இருந்தார்கள். ஆகவே எதிரும் புதிருமானவர்களை அவர் வைத்து ஆண்டு அவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்து எப்படி வாழ முடியும், சமுதாய ஒற்றுமை எப்படி இருக்க முடியும் என்பதை சொல்லி தந்தவர் அவர். அந்த அரசு பாகுபாடு இல்லாமல் எல்லோரையும் ஒன்றாக வளர்க்கின்ற, வார்த்தெடுக்கின்ற அரசு அவருடைய அரசு. இவ்வாறு ஒவ்வொன்றாக நாம் பார்க்கிறோம். இறுதியாக யோவான் எழுதிய நற்செய்தி 13:3-5 அவர் இவ்வாறு சொல்லுகிறார், நீங்கள் ஒருவர் மற்றவரது கால்களை கழுவுங்கள், கழுவ கடமைப்பட்டு இருக்கிறீர்கள் என்று தெளிவாக சொல்லுகிறார். தற்பெருமை, ஜாதி பேதங்கள், அதை வைத்து பல்லக்கூடிய எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு ஒருவருடைய கால்களை அன்போடும் மகிழ்வோடும் தாட்சியோடும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேண்டும் என்று சொல்லுகின்ற அருமையான அரசு ஆண்டவரது அரசு. இவ்வாறு அனைத்தையும் இழக்கின்ற, அனைத்தையும் ஆண்டவருக்காக இழந்து விடுகின்ற ஒரு மனப்பக்குவம் நிறைந்த அதுதான் இந்த அரசு என்று சொல்லுகிறார். இது கடினம் என்பது அவருக்கும் தெரியும். ஆனால் அதை எப்படி செய்ய முடியும் என்பதை 2வது கட்டத்தில் அவர் சொல்லுகிறார். நேர்மறையாக இப்பொழுது அவர் தன்னுடைய அரசு என்ன என்பதை வெளிப்படையாக சொல்லுகிறார். எனது அரசு எப்படி இருக்கும் என்றால்,
உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர்கள் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்று சொல்லுகிறார். ஆகவே உண்மை என்பதன் பொருள் என்ன? இதனுடைய கிரீக் மூலம் சொல்லுகின்ற ஒரு சில அர்த்தங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லாமலேயே விளக்கங்கள் உங்களுக்கு புரியும். வெளிப்படையான தன்மை, மூடி மறைக்கப்படாத தெளிவாக காணக்கூடிய நிகழ்வுகள், தீயவைகளுடன் ஒரு நாளும் சமரசம் செய்து கொள்ளாத காம்ப்ரமைசிங் மென்டாலிட்டி, சமரசம் செய்து கொள்ளாத மனப்பக்குவம், சூழல். இதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை சொல்லுகிறேன். அக்கறையோடும் அன்போடும் பேதுரு இயேசு தன்னுடைய பாடுகளை பற்றி சொன்ன பொழுது, இது உமக்கு வேண்டாம் ஆண்டவரே, நீர் சாகக்கூடாது, அதுவும் சிலுவையில் இப்படி அப்படியெல்லாம் சாகக்கூடாது என்று சொன்ன உடனே அன்பினால் தான் சொன்னார், அக்கறையினால் தான் அவர் பேசினார். ஆனால் உடனே இயேசு சாடுகிறார். போ அப்பாலே சாத்தானே, உன் திட்டம் வேறு, என் திட்டம் வேறு, இறைவனது திருவுளம் வேறு என்று அப்பொழுதே அடித்து விரட்டுகிறார். அதுதான் காம்ப்ரமைஸ் இல்லாத, சமரசம் செய்து கொள்ள முடியாத உண்மை. இந்த உண்மையைத்தான் ஆண்டவர் தன் வாழ்நாள் முழுவதும் கொண்டிருந்தார். உண்மை என்பது ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அனைவரையும் அன்பு செய்து வாழக்கூடிய ஒரு அருமையான செயல். யோவான் எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 1:11 விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை அவரிடம் நிறுத்துகிறார்கள். அப்பொழுது உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல் எறியட்டும் என்று சொன்னார். விவிலியத்திலேயே புதிய ஏற்பாட்டிலேயே முதல் முறையாக அங்கிருந்த யூதர்கள் அனைவரும் உண்மையை ஏற்றுக்கொண்டு ஒருவரும் கல்லெறியாமல் போய்விட்டார்கள். பெரியவர் முதல் சிறியவர் வரை யாரும் அவள் மீது கல்லெறியவில்லை. அந்த ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் இந்த யூதர்கள் தாங்கள் உண்மையானவர்கள் என்பதை அறிந்து சென்று விட்டார்கள். அந்த பாவத்திற்காக அல்ல, மனம் சொல்லுகின்ற வெளிப்படையான அந்த வார்த்தைகள், உண்மை என்றால் என்ன, உண்மை சுடும் என்ற அதன்படி அவர்கள் அந்த நேரத்தில் அங்கிருந்த அனைவரும் சென்று விட்டதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லித் தருகிறார். பிலாத்துவின் அரசு, சுருங்க கூறின் இருளின் அரசு, மதிப்பில்லாத அரசு, பழி வாங்குகின்ற அரசு, சாவின் அரசு, சோகத்தின் அரசு. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அரசு, ஆட்சி ஒளியின் ஆட்சி, ஒளியின் அரசு, வாழ்வின் அரசு, மகிழ்ச்சியின் அரசு. இந்த அரசைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வந்தார். இதைத்தான் நாம் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் இறையாட்சி, இருதய ஆட்சி என்று நாம் கொண்டாடுகிறோம். ஆகவே இரண்டு ஆட்சியும் சற்று குடும்பத்தில் எப்படி இருக்கிறது என்பதை இன்று நீங்களே சிந்தித்து பாருங்கள். வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு சில வாக்கியங்களை படித்து முடிக்கிறேன். ஏசாயா புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் இவ்வாறு படிக்கிறோம். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார், ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். இவையெல்லாம் நாம் கொண்டாட வேண்டும், இவையெல்லாம் நம் குடும்பங்களில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இறை வார்த்தைகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. அமைதியின் அரசர், வல்லமையின் அரசர், அவரை நாடி வருகின்ற அனைவருக்கும் உதவி செய்யக்கூடியவர். திருவெளிப்பாடு புத்தகம் 19வது அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் இவ்வாறு படிக்கிறோம். அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் என்ற பெயர் அவருடைய ஆடையில் எழுதப்பட்டிருந்தது. வல்லவர், நல்லவர், பாடுகிறோம், ஆடுகிறோம், செபிக்கிறோம், அவர்தான் இவர். இறுதியாக திருவெளிப்பாடு நூல் 7வது அதிகாரம் 17வது வசனத்தில் ஆறுதலான வார்த்தைகளோடு முடிக்கிறேன். வாழ முடியும், வாழ வேண்டும், இருளின் ஆட்சியிலிருந்து ஒளியின் ஆட்சிக்கு, உயிர்த்த ஆண்டவரின் ஆட்சிக்கு நம்மால் வர முடியும், வர வேண்டும் என்பதற்காக படிக்கிறேன். ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி, அதான் உயிர்த்த ஆண்டவர், அவர்களை மேய்க்கும், வாழ்வளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். என்னுடைய வார்த்தைகள் அல்ல, வேதம் சொல்லுகிறது. அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுகின்ற அருமையான
அரசரை நாம் பெற்றிருக்கிறோம். ஒரே ஒரு முறை வாழப்போகிற இந்த வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்கட்டும், ரம்மியமான வாழ்வாக இருக்கட்டும், உயிர்த்த ஆண்டவரது அந்த அரசை சேர்ந்த வாழ்வாக இருக்கட்டும். போட்டி, பொறாமைகள், அடி தடி, உதை, வன்முறை இவைகளெல்லாம் கடந்து மகிழ்வோடும் நிறைவோடும் வாழக்கூடிய ஒரே ஒரு முறை வாழப்போகின்ற வாழ்வு இந்த அரசரை பின்பற்றிய வாழ்வாக நம் குடும்பங்களில், நம் குழந்தைகளோடு, நம் ஊரில், நம் நாட்டில் வாழ வளர தொடர்ந்து ஜெபிப்போம். வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் என்று கடவுளாக, ஒளி என்று ஒளியாக, உண்மை கடவுள் என்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர்கள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போதிய பிளாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் அல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமணத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அனைத்திற்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெருவிழாவிலே நமக்கு தேவையானவைகளை சொல்லி ஆண்டவரிடம் ஜெபிப்போம். உலகை படைத்தாளும் இறைவா, உம் திரு அவையில் உள்ள தலைவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை தம் இதய அரசராக ஏற்று அவரின் இறையரசு இவ்வுலகின் எத்திசையிலும் பறைசாற்றவும் உலக மக்கள் அனைவரையும் அவரின் அரசில் இணைத்திட ஒரு மனதினராய் உழைக்க தேவையான வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஒளியின் ஆட்சியை அமைப்பவரே எம் இறைவா, உலகம், நாடு, மாநிலம், நகரம், பணியிடம், குடும்பம் என தலைமைத்துவம் பல்வேறு வடிவங்களில் செயல்படுத்தப்படும் இடங்களில் உம் திருமகன் கிறிஸ்து அரசரின் மதிப்பீடுகளான அன்பு, மகிழ்ச்சி, தியாகம், ஒப்புரவு, தற்கையளிப்பு மேலோங்கி நிற்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அமைதியின் அரசரே எம் இறைவா, உம்மை அரசராக ஏற்றுக்கொண்ட நாங்கள், உம்முடைய வாழ்வை பெற்றுக்கொண்ட நாங்கள் தீண்டாமை, வன்முறை, அடக்குமுறை, கோபம், நான் என்ற மனநிலை, பொறாமை, வெறுப்பு ஆகியவற்றிற்கு எங்களையே கையளிக்காமல் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைத்து உலகுக்கும் அரசரே எம் இறைவா, உம் தாயின் மடி நிம்மதி தரும், அமைதி தரும், மகிழ்ச்சி அளிக்கும் என்று நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் கலந்து கொண்டும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வழியாகவும் விசுவாசத்தோடு கூடி ஏறெடுக்கும் நன்றியையும் மன்றாட்டுக்களையும் கேட்டு நீர் ஆசீர்வதியும். நீரே நல்ல அரசராக அரியணையில் வீற்றிருந்து உம் தாய் எங்களுக்காக பரிந்து பேசும் அனைத்து தேவைகளையும் நிறைவாக தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விண்ணப்பத்திற்காகவும் நம்மிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டுக்கொண்ட சகோதர சகோதரிகளின் விண்ணப்பங்களையும் இணைத்து அன்னையினுடைய பாதத்திலே வைத்து ஜெபிப்போம். திருமணமாகி மன ஒற்றுமை இல்லாமல் வாடுகின்ற சகோதர சகோதரிகளுக்காகவும் குடும்பத்திற்காகவும்
குழந்தை பேர் இல்லாமல் தடுமாறுகின்ற தம்பதியர்களுக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். நல்ல வரன் வேண்டி காத்து கிடக்கும் நம்முடைய இளைஞர்களுக்காகவும் இளம் பெண்களுக்காகவும் ஜெபிப்போம். வேலை இல்லாமல் வேலையில்லா திண்டாட்டத்தில் முடித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல பொறுப்பான வேலை வேண்டும் என்று ஜெபிப்போம். உடல்நலம் குறைந்தோரையும் தீராத வியாதிகளினால் பாதிக்கப்படுவோருக்காகவும் சிறிது நேரம் ஜெபிப்போம். இந்த வாரம் முழுவதும் நாம் செய்யப்போகின்ற எல்லாவற்றையும் இறைவன் கரம் பிடித்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். பிறந்த நாள், திருமண நாள் என்று நல்ல நாட்களை நினைவு கூறக்கூடியவர்களுக்காக ஜெபிப்போம். இவை அனைத்தையும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக அரசராக இருந்து நம்மை வழிநடத்துகின்ற நல்லாயன் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். இறைவன் படைத்த உலகம், நானும் அவரின் செல்வம், இயற்கை தந்த கனிகளோடு என்னை தருகிறேன். மலராக நானும் இணைந்தே, கனியோடு கனியாக நானும் கனிந்தே. சகோதரிகளே, சகோதரர்களே, அனைத்திற்கும் அரசராம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ற பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடி ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் பொழியும் வள்ளலாகிய எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கும் இப்பழி பொருட்களை நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை மக்களினத்தார் அனைவருக்கும் உம் திருமகனே கொடுத்தருள்வாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். தூயவரான எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், என்னாலும் இவ்விடத்திலும் சிறப்பாக இன்று கிறிஸ்தரசர் பெருவிழாவை பேராலயத்திலிருந்து நாங்கள் உம்மிடம் ஜெபிப்பது மெய்யாகவே தகுதியும் எங்களுக்கு மகிழ்வும் நிறைவும் தருகின்ற செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்திற்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள் பொழிவு செய்தீர். இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பழிப்பொருளாக சிலுவை பீடத்தில் தம்மையே அவர் ஒப்பு கொடுத்து
மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் தமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழ்வும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சி. ஆகவே வானதூதர்களோடு பேராலயத்திலையும் ஊடகங்கள் வழியாகவும் சேர்ந்து பங்கெடுக்கின்ற அனைவரோடும் இணைந்து நாங்களும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலாய் சேர்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களென தகுதியில்லாத எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகமெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் டி சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 கிறிஸ்து அரசரினுடைய வாழ்வு நம் வாழ்வாக இருக்க அவரே கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பாவச் சூழல்களிலுமிருந்து விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் குறைகளையும் பலவீனங்களையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் எங்கள் குடும்பங்களுக்கு ஒற்றுமையும் குழந்தைகளுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தையும் அனைவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் தந்து வழி நடத்துவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் அனைவருக்கும் அமைதியையும் அருளையும் தந்து வழிநடத்துகின்றவர். இவரது திரு விருந்துக்கு இங்கே வந்திருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
விருந்தாக நிறைவாவா மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா தேன்மொழி மொழிந்தவும் திரு இதழால் எமதான் மன்ன குணம் பெற மொழிந்திடுவான். உமை அடைந்திட யாம் தகுதியற்றோம். கிடைத்தால் வாழ்ந்திடுவோம். அகவிருந்தாக நிறைவாவாம் மனம் மகிழ்ந்திட வாழ்க்கை நிறைவேவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. அருள் பொழியும் எங்கள் தாயும் தந்தையுமாகிய இறைவாம், சாகா வரம் தரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்திற்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்றும் வாழ அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் எல்லாம் வல்ல நம் இறைவனாகிய ஆண்டவர் வேளாங்கண்ணி ஆரோக்கிய தாயின் பரிந்துரையால் நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. உங்கள் இதயம் விரும்பி தேடும் எல்லா நலன்களாலும் உங்களை நிறைவுற செய்வாராக. நீங்கள் ஏறெடுக்கும் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாய் செவிசாய்ப்பாராக.